அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளின் 11வது போட்டியாக CSK மற்றும் ராஜஸ்தான் ராயல் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது ஹவ்வார்டி மைதானத்திலே இடம்பெறவுள்ளது. இதற்கமைய இந்த போட்டி நடைபெறுகின்ற ஹவ்வார்டி மைதானமானது இந்த போட்டியிலே எந்த அணியினருக்கு சாதகமான தன்மையினை கொடுக்கப் போகின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானத்திலே ராஜஸ்தான் ராயல் அணியானவர்கள் இதுவரை மொத்தமாக 5 போட்டிகளிலே விளையாடியிருக்கின்றார்கள். அவ்வாறு விளையாடப்பட்ட 5 போட்டிகளிலே வெறும் ஒரு போட்டியில் மட்டுமே வெற்றியினையும் 3 போட்டிகளை தோல்வியினையும் ஒரு போட்டியானது வெற்றி தோல்வி என்றும் நிறைவு பெற்றிருக்கின்றது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் 5 போட்டிகளிலே விளையாடி அதில் ஒரு போட்டியில் மட்டுமே ராஜஸ்தான் ராயல் அணியினர் வெற்றியினை பெற்றிருப்பது இந்த இடத்திலே ராஜஸ்தான் ராயல் அணியினருக்கு இந்த மைதானம் ஒரு சாதகமில்லாத ஒரு மைதானமாகவே அமைந்திருக்கின்றது. அதே போன்று இந்த IPL 2025 ஆண்டு சுற்றுப் போட்டிகளிலும் ராஜஸ்தான் ராயல் அணியினர் இறுதியாக விளையாடிய போட்டி இந்த மைதானத்திலே தான் இடம்பெற்றிருந்தது. அந்த போட்டியிலும் ராஜஸ்தான் ராயல் அணியினர் தோல்வியினை தழுவியிருப்பது இந்த இடத்திலே கடந்த காலங்களைப் போன்று இம்முறையும் இந்த மைதானம் ராஜஸ்தான் ராயல் அணியினருக்கு ஒரு சாதகமற்ற ஒரு மைதானமாகவே அமைந்திருக்கின்றது. இருப்பினும் CSK அணியினை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த மைதானத்திலே இதுவரை விளையாடவில்லை என்பதன் அடிப்படையில் CSK அணியினருக்கு ஒரு சௌபலம் வாய்ந்த ஒரு தன்மையினை கொடுத்திருக்கின்றது. ஆனால் ராஜஸ்தான் ராயல் அணியினருக்கு ஒரு சாதகமற்ற தன்மையினை கொடுத்திருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த மைதானமானது CSK அணியினருக்கு ஒரு பரிச்சயமற்ற மைதானமாக காணப்பட்டாலும் ராஜஸ்தான் ராயல் அணியினருக்கு மிகவும் சாதகமில்லாத ஒரு மைதானமாக அமைந்திருப்பதன் அடிப்படையில் இந்த போட்டியிலே என்னை பொறுத்தவரையில் இந்த மைதானம் ராஜஸ்தான் ராயல் அணியினரை விட CSK அணியினருக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது என்பது எனது எண்ணம். இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.